காமராஜரை பிடித்தவர்கள் எல்லாமே காங்கிரஸ்காரர் தான் தம்பி. தளபதி விஜய் அவர்களுக்கும் ராகுல் அவருக்கும் ஒரு நீண்ட நெடிய கால ஒரு உறவு இருக்கு. இருக்கானா இருக்கு, நிச்சயமா இருக்கு, அதுல மறுப்பதற்கு இல்லை. முன்பே வந்து காங்கிரஸ்ல வந்து சேரலாம்ன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் விஜய் யோசிச்சாருன்றதெல்லாம் உண்மைதான். பட் அதுக்கப்புறம் காலம் வந்து நான் தான் சொன்னேன்ல, நீங்க பணம் இருக்கு காசு இருக்குன்றதெல்லாம் இருக்குன்றதுக்காக காசை கொடுத்து இப்போ இந்த 10,000 வீட்டுக்கு போட்டு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு தலைவன் சொல்றாங்கல்ல, அந்த கேட்டகரிலாம் கிடையாது. உண்மையாலுமே தலைவன் என்ற நபரை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுக்கும், அவனை மக்கள் வந்து நேசிப்பார்கள். அந்த நபரை நீங்கள் காலம் எப்பயுமே அது அவன் அந்த காலமே கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும். அப்படிதான் தளபதி விஜயை வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு சிறிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான இடம் கிடையாதுன்றதை பிரபஞ்சம் தேர்வு செய்து தான் இன்றைக்கு அவர் எங்கே கொண்டு நிப்பாட்டிருக்குனாக்கா, விஜய் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கூட ராகுல் வந்து கூட்டணி வச்சா நம்ம வந்து பெரிய ஒரு சவுத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை 5 ஸ்டேட்டில் எடுக்க முடியுன்ற நிலையை உருவாக்கியிருக்கு. இப்போ பிரபஞ்சம் எப்படி டிசைன் பண்ணி கொண்டு வரது உங்களுக்கு புரியுதா? இப்போ தளபதி அவ்வளோ பெரிய ஒரு ஐக்கானாக இருக்காருன்னும் பொழுது இனி வந்து தளபதி யார் கூட கூட்டணி போகிறான்றதை விட தளபதியோடு யார் கூட்டணி வரான்றதா இனி காலம் வந்து மாற்றும். அப்படியே ஏன்னா அவருக்கான கிரவுண்ட் வேல்யூவை பார்க்க பல நபர்கள் தன் கூட்டணியை முறித்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.